ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேரு ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OSSP ஜூஸ் ஷாப் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ OSSP ஜூஸ் ஷாப்ல உள்ள வல்னரபிலிட்டீஸ எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, அத பத்தி தான் இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஓகே மக்களே! இப்ப டைரக்ட்டா வந்து tryacme.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம வெப் ஃபண்டமெண்டல்ஸ் லேர்னிங் பாத் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து OSSP ஜூஸ் ஷாப் அப்படின்னு இருக்கும். அத நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டைரக்ட்டா அ லைக் OSSP ஜூஸ் ஷாப் ஓப்பன் பண்ணோனே, அ அவங்க ஒரு டாக்லைன் மாரி குடுத்திருப்பாங்க. திஸ் ரூம்ஸ் யூசஸ் தி ஜூஸ் ஷாப் வல்னரபிள் வெப் அப்ளிகேஷன். ஸோ இது யாரு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, பேர்லயே தெரியும் உங்களுக்கு OSSP ஃபவுண்டேஷன் தான் கிரியேட் பண்ணாங்க. And you will be learning how to identify and exploit common web application vulnerabilities in the vulnerable application மூலியமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் டாஸ்க் 1 போய்க்கோங்க. ஸோ டாஸ்க் 1ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒரு வல்னரபிள் மெஷின டெப்ளாய் பண்றதுக்கான ஸ்டார்ட் மெஷின் பட்டன் குடுத்துருப்பாங்க. ஸோ அத டெப்ளாய் பண்ட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐபி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓப்பன் ஃபார் பிசினஸ் அப்படின்னு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ரூம நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பர்ப் சூட் ரூம் அண்ட் பர்ப் பேசிக்ஸ், பர்ப் ரிப்பீட்டர பத்தி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படின்னு ப்ரீ ரிக்விசிட்ஸ் மாரி குடுத்துருக்காங்க. தென் இது வந்து ஒரு ஜூஸ் ஷாப் வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷன். அண்ட் இதுல வந்து டாப் 10ல உள்ள எல்லா வல்னரபிலிட்டீஸுமே வந்து லைக் கவர் ஆகலாம். பட் நான் செக் பண்ண வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா, மோர் தென் 95 பிளஸ் வல்னரபிலிட்டீஸ் வந்து இருக்கு ஜூஸ் ஷாப்ல. பட் நம்ம எல்லாமே கவர் பண்ண போறது கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது இந்த வல்னரபிலிட்டீஸ் மட்டும் தான். அதாவது இன்ஜெக்ஷன், புரோக்கன் ஆத்தென்டிகேஷன், சென்சிட்டிவ் டேட்டா எக்ஸ்போஷர், புரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஸோ ஓகேங்களா? இந்த பர்ட்டிகுலர் வல்னரபிலிட்டீஸ் மட்டும் தான் இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அண்ட் டாஸ்க் 3லருந்து உங்களுக்கு ஒரு ஃபிளாக் கிடைக்கும். அந்த ஃபிளாக சப்மிட் பண்ணா தான் இந்த ட்ரையாக்மி சேலஞ்சஸ்லாம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ரெஸ்பாண்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ யூ நீட் டூ பி பேஷன்ட் அண்ட் யூ நீட் டூ வெயிட் ஃபார் 2 டூ 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க ரிப்ளை பண்றீங்கன்னா, கம்ப்ளீட்ன்னு குடுங்க. அந்த மாரி இதுவுமே வந்து கம்ப்ளீட்ன்னு குடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம்? இந்த பர்ட்டிகுலர் ஐபிய வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் யூ டிட்ன்ட் ஹேவ் டு டூ எனி என்மேப் ஆர் எனிதிங். டைரக்ட்டா நீங்க Firefoxல போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஐபிய குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு OSSP ஜாஸ் ஷாப் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்டின்னா, டாஸ்க் 2லருந்து போகலாம். லெட்ஸ் கோ ஆன் அன் அட்வென்ச்சர். ஸோ இவங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் ட்ரையாக்மே ரூம் எப்படி இருக்கும்னு சொல்றேன். ஜூஸ் ஷாப் வந்து நீங்க இதுலருந்தும் நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நீங்க ஆஃப்லைன்லயுமே நீங்க உங்களோட லோக்கல் ஹோஸ்ட்ல எப்படி ஹோஸ்ட் பண்ணலாம்னு அவங்களே வந்து குடுத்துருப்பாங்க அவங்களோட கைட்ல. ஐ கெஸ் தேர் இஸ் அ ஆர்டிக்கிள் கால்ட் பானிங் OSSP ஜூஸ் ஷாப் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும். அதுல எப்படி வந்து செட்டப் பண்றது, பிரிப்பரேஷன் பண்றது எல்லாமே இங்க குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? லைக் எப்படி இந்த பர்ட்டிகுலர் மெஷின வந்து ஹீரோகு மூலியமா லைக் ஹோஸ்ட் பண்றது அப்படின்னு இருக்கும். நீங்க ஒரு சிடிஎஃப் சேலஞ்ச் கூட இத வச்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ த பெஸ்ட் வேஸ், ஈசியஸ்ட் வேஸ் ட்ரை மீ இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ரீ ரூம் தான். நீங்க டைரக்ட்டா வந்து ஸ்டார்ட் மெஷின் குடுத்தீங்கன்னா, நீங்களே இத யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுல எப்படி இருக்கும்னு சொல்றேன். இந்த அப்ளிகேஷனோட அ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காமர்ஸ் வெப்சைட் மாரி இருக்கும். ஆல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் திங்ஸ்லாம் இருக்கும். நான் அத வாக் த்ரூ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இதுல ஆன்சர் வந்து உங்களுக்கு ஈஸியாவே தெளிவா குடுத்துருப்பாங்க. இது எது எதெல்லாம் சர்ச் பண்ணணும், அப்படின்னு இவங்க டுட்டோரியல் மாரி தான் இவங்க குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா டைரக்ட்டா அதுலேருந்து நீங்க பார்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு இந்த வெப்சைட்லயே உங்களுக்கு சேலஞ்சிங் ஹண்டிங்ன்னு இருக்குல்ல. இதுல வந்து சேலஞ்ச் ஹண்டிங்ல போனீங்கன்னா, ஒவ்வொரு வல்னரபிலிட்டிக்கும் என்னென்ன வல்னரபிலிட்டிலாம் இருக்கோ, அதுக்கான சொல்யூஷன் இங்கேயே இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த சொல்யூஷனுக்கு வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இந்த ஏபிஐ பேஸ் வல்னரபிலிட்டீஸ்ல என்னென்ன இருக்கு? ஸோ இதெல்லாம் தான் லைக் இண்டெக்ஸ் மாரி குடுத்துருப்பாங்க. வித் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எப்படி எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்ல குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டைரக்ட்டா மெஷினுக்கு போய்க்கோங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, வாட் இஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கேட்கறாங்க ட்ரையாக்மேல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன வாக் த்ரூ பண்ணலாம். ஓகேவா? Parallelly, I'll turn on the Foxy proxy and burp மே ஆன்ல தான் இருக்கு.
ஸோ இப்போ ஹெச்டிடிபி ஹிஸ்ட்ரி போய்க்கோங்க. இந்த பர்ட்டிகுலர் பேஜ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். ஸோ தட் டிராஃபிக் எனக்கு பர்ப்ல வந்து அ இன்டர்செப்ட் ஆகும். ஸோ இதுதான் அந்த பர்ட்டிகுலர் டிராஃபிக். ஸோ என்ன பண்றேன்னா, இத ஃபர்ஸ்ட்டு ஆட் டூ ஸ்கோப்ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ தட் ஸ்கோப் ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஐ கெஸ் இந்த யுஐ வந்து கொஞ்சம் அ பெருசு பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்ல டிஸ்ப்ளே போய்க்கோங்க. இதுல இத வந்து ஐ கெஸ் 15 அப்படின்னு மாத்திக்கலாம். அண்ட் மெசேஜ் எடிட்டர்லயுமே போயிட்டு ஒரு 14 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா விசிபிளா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஓகேவா? ஸோ இட்ஸ் டன். உங்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் சைட் மேப் ஜெனரேட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நம்ம ஒவ்வொரு அ ஃபங்ஷனாலிட்டிய விசிட் பண்ணலாம். என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்னு. ஸோ இது ஒரு சர்ச் பாராமீட்டர் மாரி இருக்கு. ஸோ டெஸ்ட் அப்படின்னு குடுங்க. ஸோ கியூல தான் இந்த சர்ச் வந்து போகுது. ஸோ யூசுவல் சர்ச் ஆப்ஷன்ஸ் தான். அப்புறம் இங்க லாகின் பேஜ் இருக்கு. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜும் இருக்குன்னு நெனைக்கிறேன். நாட் எட் லாகின் அப்படின்னா யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கு. அண்ட் நீங்க வந்து லாங்குவேஜ் மாத்தலாம்னு நெனைக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் இருக்கு. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக் அண்ட் ஸோ யூசுவலா அப்ளிகேஷன்ல வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் குடுப்பாங்கல்ல. எப்படி இருக்கு வெப்சைட்டு, அவங்க ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு. அதே மாரி அண்ட் அபௌட் அஸ் அவங்கள பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் மோஸ்ட்லி அபௌட் அஸ்ல என்ன இருக்கும்? அவங்கள பத்தின எப்ப தொடங்குனாங்க? அண்ட் ஃபோட்டோ வால் அப்படின்னு இருக்கு. மேபி அவங்க கஸ்டமர்ஸ் வந்து பிக்சர்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ 2, 3 பிக்சர்ஸ் இருக்கு. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ஆ ஸோ இந்த பட்டன்ஸ்க்குலாம் எந்த ஒரு ஃபங்ஷனாலிட்டியும் குடுக்கல. ஜஸ்ட் இமேஜஸ் மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப டைரக்ட்டா நீங்க வந்து ஹோம் பேஜ்ல இப்படியே வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த அப்ளிகேஷன் ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் காமர்ஸ் அப்ளிகேஷன் தான். எப்படி Amazon, Flipkartலாம் இருக்கும். அதே மாரி ஒரு அப்ளிகேஷன். பட் இதுல வந்து ஜூஸ் ஷாப்புங்கிறதுனால வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் இருக்கு. அண்ட் ஒரு கஸ்டமர்னால என்னென்ன திங்ஸ்லாம் வியூ பண்ண முடியுமோ, அந்த திங்ஸ்லாம் இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் இமெயில் அட்ரஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு டைரக்ட்டா வந்து லைக் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸா நீங்க கிளிக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஆப்பிள் பாம்ஸ் அப்படின்னு இருக்குன்னா, இங்க எந்த ஒரு ரிவ்யூவும் யாரும் குடுக்கல. அ யூசுவலா நம்ம Flipkartலலாம் பார்ப்போம்ல, இந்த மாரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ரிவ்யூ குடுத்துருப்பாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்பிள் ஜூஸ் 1 லிட்டர் ஐ கெஸ் 1000 எம்எல் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல ரிவ்யூ யாரோ குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அட்மினோட இமெயில் அட்ரஸ் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது? ரொம்ப ஈஸியான சேலஞ்சஸ் மாரி தான் இருக்கும். ஒன்லி திங் இஸ் யூ நீட் டூ எக்ஸ்ப்ளோர் இட் அவ்வளோதான். ஸோ நான் இங்க அட்மினோட இமெயில் அட்ரஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் சேம் திங் நீங்க இங்க போயிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 2வது கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, வாட் பாராமீட்டர் இஸ் யூஸ்ட் ஃபார் சர்ச்சிங் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னு நெனைக்கிறேன். ஆ சர்ச்ல போயிட்டு நீங்க எந்த வேர்டிங் குடுத்தாலுமே உங்களுக்கு எதுக்குள்ளார வருதுன்னா, கியூ பாராமீட்டர்ல தான் வருது. ஸோ கியூ தான் வந்து சர்ச் பாராமீட்டர். ஸோ கியூன்னு குடுத்துக்கோங்க. அம் 3 கொஸ்டின்ஸ் வந்து வாட் ஷோ டஸ் ஜிம் ரெஃபரன்ஸ் இன் திஸ் ரிவ்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இமேஜஸ்ல ஜிம் வந்து எங்க ரிவ்யூ குடுத்துருக்காருன்னு நமக்கு தெரியணும். ஸோ ரிவ்யூ உள்ள இமேஜா நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ யூசுவலா நீங்க இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரிவ்யூ எதுவும் இல்ல. பட் ஓகே இங்க பெண்டர் ஓகே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய யூசரோட இமெயில்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இதுதான் இவங்க டொமைன்னு நெனைக்கிறேன். juice-sh.op. ஸோ இதுதான் அவங்களோட இமெயில் அட்ரஸ். அந்த மாரி இதெல்லாம் வந்து அவங்களோட யூசர் நேம்ஸ். இத வச்சு நீங்க ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம் பின்னாடி. ஓகேங்களா? ஸோ இப்ப ஐ அம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் தி அப்ளிகேஷன். வேற யாராவது யூசரோட இமெயில் அட்ரஸ் கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஓகே யுவி அப்படின்னு கிடைச்சிருக்கு. அண்ட் ஓகே எக் ஃப்ரூட் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க ஒரு ரிவ்யூ இருக்கு. ஓகே இவரும் அட்மின் தான். ஸோ இத எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஃப்ரூட் பிரஸ் அப்படின்னு இருக்கு. எந்த ஒரு ரிவ்யூவும் இல்ல. கிரீன் ஸ்மூத்தின்னு இருக்கு.
ஓகே. ஜிம் அப்படின்ற ஒரு யூசரோட இமெயில் அட்ரஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஆக்சுவலி ஒரு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ல இந்த மாரி இமெயில் ஐடிஸ்லாம் கிடைக்குதுன்னு வைங்களேன். ஸோ இந்த அப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும் ஒரு காமர்ஸ் அப்ளிகேஷனு. இதுல வந்து யூசரோட இமெயில் ஐடிலாம் வந்து இவங்களுக்கு வெறும் நேம் மட்டும் இல்லாம, அவங்களோட இமெயில் அட்ரஸே கிடைக்கிறதுனால, என்ன பண்ணலாம்னா, நம்மளால ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இதுவே நீங்க ஒரு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனா இருந்தாலும், நீங்க இத வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஜெனரிக் இமெயில் அட்ரஸ் டிஸ்க்ளோஸ் அப்படின்னு. பிகாஸ் ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் பண்றாங்கன்னா, அவங்களோட யூசரோட இமெயில் ஐடி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ யூ கேன் ரிப்போர்ட் திஸ் ஆஸ் அ வல்னரபிலிட்டி. ஓகேவா? ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஜிம்மோட இமெயில் அட்ரஸ் தான். ஸோ ஜிம்மோட இமெயில் அட்ரஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ட்ரையாக்மிக்கு போங்க. ஸோ இவரு என்ன சொல்றாங்கன்னா, வாட் டஸ் ஜிம் ரெஃபரன்ஸ் இன் திஸ் ரிவ்யூ? ஓகே. இவங்க வந்து இமெயில் அட்ரஸ் மட்டும் கேட்கல. வேற எதுவும் கேட்கறாங்க. ஸோ பேக் டூ கிரீன் ஸ்மூத்தில தான் அவரோட இமெயில் அட்ரஸ் வந்து கிடைச்சது. ஸோ இது போய் பாருங்க. ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் ரெப்ளிகேட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ இத போயிட்டு Googleல சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அவரு எத ரெஃபர் பண்றாருன்னு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்க. ஓகே. இத நம்ம சர்ச் பண்ணோனே இங்க ஸ்டார் டெக் அப்படின்னு வருது விக்கிபீடியால. ஸோ இதே நம்ம குடுத்து பார்ப்போம். இதான் கரெக்ட்டான ஆன்ஸரா என்னன்னு தெரியல. ஓகே. ஸோ இப்ப நம்மளோட நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ட் தி ஜூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ஜெக்ட்னாவே இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ் தான் மெயினா இருக்க போகுது. ஸோ இவங்க தான் அத இவங்க தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருப்பாங்க. அண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், கமாண்ட் இன்ஜெக்ஷன், இமெயில் இன்ஜெக்ஷன் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டைரக்ட்டா வந்து கொஸ்டின் 1க்கு போலாம். இன்ஜெக்ஷன்ல ரூம்ல. ஸோ லாகின் டூ அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட்க்கு எப்படி போகலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு எந்த ஒரு யூசரோட இமெயில் அட்ரஸ் மட்டும் தான் இருக்கு. பட் பாஸ்வேர்ட் எதுவுமே கிடையாது. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, இது வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னால, ஆம் ஸோ அட்மினோட இமெயில் அட்ரஸ் நம்ம பயன்படுத்தலாம். பிளஸ் நம்ம ஏதாவது எஸ்கியூஎல் கொரி மாரி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம இது எப்படி போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ அத நம்ம ஃபர்ஸ்ட்டு இன்டர்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் அட் அவங்களோட டொமைன் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஜூஸ் ஷாப் அப்படின்னு. தென் வந்து பாஸ்வேர்ட் வந்து ஏதாவது குடுத்துக்கோங்க. பாஸ் 1, 2, 3 அப்படின்னு. ஸோ லாகின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்வாலிட் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு வரும். இப்போ நீங்க பர்ப் சூட்ல போய் பாருங்க. அது இன்டர்செப்ட் ஆயிருக்கும். ஸோ பர்ப்ல கடைசி ரெக்வெஸ்ட் வந்து இதுதான். போஸ்ட் ரெக்வெஸ்ட். ஸோ இது வந்து அவங்க ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்றதுனால இங்க ரெஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இத எடுத்துட்டு போயிட்டு ரிப்பீட்டர்ல போட்டுக்கோங்க. ஸோ இத கொஞ்சம் பெருசாக்குறேன். ஓகே. ஸோ இங்க ரிப்பீட்டர்ல போட்டீங்கன்னா, இப்படிதான் அந்த பாராமீட்டர் வந்து போகுது. போஸ்ட் ரெக்வெஸ்டர்ல. ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த லாகின் ரெக்வெஸ்ட் வந்து போகுது. இப்போ நீங்க வந்து இது ஒரு எஸ்கியூஎல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேக் எண்ட்ல எப்படி வொர்க் ஆகும்னு சொல்றேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஓகே. ஸ்டார் எங்க இருக்கு? ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேர் யூசர்ஸ் ஈக்குவல் டூ சம் வேல்யூ இருக்கும். அதாவது சிங்கிள் கோட்டுக்குள்ளார அண்ட் பாஸ்வேர்ட் வந்து ஈக்குவல் டூ சிங்கிள் கோட்டுக்குள்ளார இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் இருக்கும். அண்ட் இது கடைசியா வந்து செமிகோலன்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து அந்த கொரி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லாகின் ரெக்வெஸ்ட். ஸோ இந்த இடத்துல இப்ப அ யூசர்ஸ்க்கு பதிலா ஆக்சுவலி இது வந்து இமெயில் ஆக்சுவலி. வேர் இமெயில் ஈக்குவல் டூ. ஸோ யூசர்ஸ்ங்கிறது டேபிள். ஸோ இந்த டேபிள்ல இருந்து இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து அ செக் பண்ணுது. அண்ட் இது வேலிடேட் பண்ணோனே இது கரெக்ட்டா இருந்தா அப்ளிகேஷன் வந்து உள்ளார போயிடும். வேலிடேட் பண்ணி ஆத்தென்டிகேஷன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம குடுத்த இதே வேல்யூ இங்க குடுத்துக்கலாம். டெஸ்ட் அட் ஜூஷாப் டாட் ஓபி அப்படின்னு. ஸோ பாஸ்வேர்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க ஆக்சுவலி இந்த சிங்கிள் கோட்ன்னு இருக்குல்ல, இமெயில் ஆர் பாஸ்வேர்ட் ஃபீல்ட் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க எஸ்கியூஎல் கொரீஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து சிங்கிள் கோட்ட இன்ஜெக்ட் பண்றேன்னா, என்ன ஆகும்? இந்த பர்ட்டிகுலர் கண்டிஷன் வந்து இங்கேயே முடிஞ்சிரும். ஓகேவா? பாஸ்வேர்ட் இது இங்கேயே முடிஞ்சிரும். தென் ஆர் அப்படின்னு ஆர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி 1 ஈக்குவல் டூ 1 அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 ஈக்குவல் டூ 1 அண்ட் டாஷ் டாஷ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓப்ஸ்! ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்ன்னு சொல்றேன். இப்போ வந்து நீங்க சிங்கிள் கோட் போட்டு இதுலருந்து நீங்க எஸ்கேப் ஆயிடுறீங்க. இந்த வேல்யூலருந்து எஸ்கேப் ஆயிட்டு வெளில வந்துர்றீங்க. ஆர் ஆப்பரேட் பயன்படுத்தீங்கன்னா, இது முடிஞ்ச அப்புறம் 1 = 1ங்கிறது ட்ரூ. ஸோ இந்த கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சு அப்டின்னா என்ன ஆகும்னா, அப்ளிகேஷன் வந்து நம்மள லாகின் பண்ணி உள்ளார எடுத்துட்டு போயிடும். ஓகேவா? இது வந்து எந்த இடத்துல நடக்கும்னா, அந்த அப்ளிகேஷன்ல வந்து இன்புட் வேலிடேஷன் எதுவுமே இல்லாத நேரத்துல, ஆர் சரியா வேலிடேட் பண்ணாத இடத்துல இந்த எஸ்கியூஎல் கொரி வந்து வொர்க் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம்னா, இத காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அட்மின் இடத்துல அட்மின்னே குடுத்துக்கலாம். ஓப்ஸ்! ஓகேவா? ஸோ இந்த கொரியில இந்த கொரிய போட்டுக்கோங்க. நம்ம இப்போ கிரியேட் பண்ண இந்த எஸ்கியூஎல் கொரிய போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப லாகின்னு குடுங்க. ஓகே. இன்வாலிட் அப்படின்னு வருது. ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்னா, அ இமெயில் பாராமீட்டர்லயே ட்ரை பண்ணி பார்ப்போம். பாஸ்வேர்ட் வந்து பாஸ் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ லாகின்னு குடுத்து பார்ப்போம். ஓகே. இப்ப லாகின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சேலஞ்ச் கம்ப்ளீட்ன்னு வருது. நீங்க அட்மினா வந்து லாகின் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து பாஸ்வேர்ட் பாராமீட்டர்ல ட்ரை பண்ணல. இமெயில் பாராமீட்டர்ல அட்மினோட இமெயில் ஐடிய வச்சு ட்ரை பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபிளாக் கிடைச்சிருச்சா? ஸோ இந்த ஃபிளாக் எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதே தான் இவங்க வந்து இங்க டுட்டோரியல்லயும் குடுத்துருப்பாங்க. ஸோ போய் படிச்சு பாருங்க. இப்போ வந்து கொஸ்டின் 2 வந்து லாகின் டூ பெண்டர்ஸ் அக்கவுண்ட்ன்னு கேட்குறாங்க. ஸோ பெண்டரோட இமெயில் ஐடி நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்ப என்ன பண்ணலாம்? இதுல வந்து லாக் அவுட் பண்ணிடுங்க. மறுபடியும் லாகின் பேஜுக்கு போங்க. ஸோ இத குளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விச் மீன்ஸ் லைக் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபிளாக் அடிச்சதுனால அத குளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பெண்டரோட அக்கவுண்டோட இமெயில் ஐடி வந்து இதுதான். ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, அவரோட இமெயில் ஐடி வச்சு இந்த எஸ்கியூஎல் கொரியே பாஸ் பண்ணலாம். ஸோ பாஸ்வேர்ட் நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா, பாஸ் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இமெயில் ஐடியில இத குடுத்துக்கோங்க. அண்ட் பாஸ்வேர்ட்ல பாஸ் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ லாகின் குடுங்க. இப்போ நீங்க பெண்டரோட அக்கவுண்ட்ல லாகின் ஆயிட்டீங்களா? நோப். வை? அட்மினோட அக்கவுண்ட்ல தான் இருக்கு இன்னும். ஓகே. சரியா லாக் அவுட் நடக்கல. ஸோ ஏதோ ஒரு இஷ்யூஸா? என்னன்னு தெரியல. ஓகே. ஆக்சுவலி வந்து நமக்கு வந்து வெண்டரோட அக்கவுண்ட்டுக்கு தான் நம்ம எடுத்துட்டு போணும். ஏன் அது வந்து எடுத்துட்டு போலான்னு தெரியல. இப்ப என்ன பண்ணலாம்? ஓப்பன் அண்ட் நியூ யூஆர்எல்னு குடுக்குறேன். மேபி பிரைவேட் விண்டோல ட்ரை பண்ணலாம். அது குக்கி இஷ்யூஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பெண்டரோட அக்கவுண்ட் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து பாஸ் லாகின் குடுப்போம். ஓப்ஸ்! என்னய்யா? மறுபடியும் அட்மின்லயே இருக்கோம். என்ன மேட்டர்ன்னு தெரியல. இருங்க பார்ப்போம் வாக் த்ரூல என்ன சொல்றாங்க. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அவங்க சிங்கிள் கோட், டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்றாங்க. அப்பதான் நம்மளால பெண்டர் அக்கவுண்ட்க்கு போக முடியும். அப்படி இல்லன்னா, அட்மின் அக்கவுண்ட்க்கு தான் போக முடியும். மேபி அவங்க அந்த மாரி ஆ டிசைன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதனால தான் நம்மளால போக முடியல. ஸோ லாகின் பேஜ்ல அவங்க குடுத்துருக்க மாரியே ட்ரை பண்ணுங்க. சிங்கிள் கோட், டபுள் ஸ்லாஷ் அப்படின்னு. ஸோ பாஸ்வேர்ட் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் குடுத்து லாகின் குடுத்தீங்கன்னா, நீங்க பெண்டரோட அக்கவுண்ட்க்குள்ள போயிடுவீங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன நெனச்சேன், நம்ம லைக் இமெயில் அட்ரஸ் வச்சு அது உள்ளார போகுதுன்னு பார்த்தேன். பட் நோ. இட் இஸ் நாட் வேலிடேட்டிங் இட். ஸோ இந்த ஃபிளாக காப்பி பண்ணிட்டு இதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்ஜெக்ட் தி ஜூஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹூ ப்ரோக் மை லாக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரோக்னாவே ப்ரோக்கன் அத்தென்டிகேஷன தான் மீன் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ டைரக்ட்டா வந்து கொஸ்டினுக்கு போங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா, லாகின் பேஜ்ல இருந்தே நம்ம பண்ணலாம். ஸோ இதுலருந்து லாக் அவுட் குடுத்துக்கோங்க. ஸோ லாகின் அப்படின்னு குடுத்த அப்புறம், இங்க அட்மினிஸ்ட்ரேட்டரோட இமெயில் அட்ரஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் பாஸ்வேர்ட் வந்து பாஸ்வேர்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஆர் பாஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஜஸ்ட் டூ இன்டர்செப்ட் வித் இன்ட்ரூடர் ஆர் ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்வெஸ்ட் ஆக்சுவலி வந்து HTTP ஹிஸ்டரில வரணும். தென் ஐ வில் டேக் இட் ஃப்ரம்
ஹியர். ஸோ இது வந்து இன்ட்ரூடர் காமிச்சுக்கோங்க. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ்னாவே யூ வில் பி யூசிங் இன்ட்ரூடர். ஸோ இது என்ன பண்ணுங்க, நம்ம ஸ்னைப்பர் அட்டாக் தான் பண்ண போறோம். நமக்கு ஆல்ரெடி யூசர் நேம் ஆர் சாரி இமெயில் அட்ரஸ் நமக்கு தெரியும். ஜஸ்ட் பாஸ்வேர்ட் தான் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும். ஸோ அதனால இத செலக்ட் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பேலோட் வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு பேலோட் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னா, செக் லிஸ்ட்ல உள்ள பெஸ்ட் 1050 பேலோட நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இத போயிட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இந்த பேலோட் லிஸ்ட் கிடைக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 1050 பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். அதான் இங்க பெஸ்ட் 1050 அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் காப்பி பண்ணி ஆ இதுல போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 1049 பேலோட்ஸ் இருக்கு. இது ஆக்சுவலி ஸோ இப்ப இத ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இத நீங்க யுஆர்எல் கோடு தூக்கி விட்டுருங்க. இன்னொரு விஷயம் நீங்க என்ன பண்ணணும்னா, கிரெப் மேட்ச் வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இன்வாலிட் இமெயில் ஆர் பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல, இத காப்பி பண்ணிட்டு, இங்க செட்டிங்ஸ் இருக்கா? இதுல போயிட்டு கிரெப் மேட்ச்ல போயிட்டு இத கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிட்டு, நீங்க காப்பி பண்ண அந்த இன்வாலிட் இமெயில் ஆர் பாஸ்வேர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம் வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த யுஆர்எல் என்கோடையும் நீங்க தூக்கி விட்டீங்களா? முடிஞ்சிருச்சா? அப்புறம் ஃபெயில்டான ரெக்வெஸ்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸ் கோட்ல வருதுன்னு பார்க்கணும். இப்ப இதுவே வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னா 200 அப்படின்னு வரும். ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா 401 அப்படின்னு வருது. விச் மீன்ஸ் 401 அன்ஆத்தரைஸ்ட். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் கோட் வச்சுமே நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ டைரக்ட்டா இன்ட்ரூடர் போயிட்டு ஸ்டார்ட் அட்டாக் அப்படின்னு குடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1050 பேலோட்ஸ வந்து ட்ரை பண்ணணும். இது வந்து ஒரு கம்யூனிட்டி எடிஷன். ஸோ இட் மே பி ஸ்லோ. இட் வில் பி ஸ்லோ ஆக்சுவலி. அது அவங்க பாப்அப்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ 0த் ரெக்வெஸ்ட்டோட லென்த் வந்து 367 அண்ட் இது வந்து 401. ஈஸியா கண்டுபிடிக்கிற வேலை வந்து இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கிரெப் மேட்ச் வச்சதுனால இங்க 111 அப்படின்னு வருது. விச் மீன்ஸ் இதெல்லாம் ஃபெயில்ட் ரெக்வெஸ்ட். இங்க எப்போ வந்து எம்ப்டியான ரெக்வெஸ்ட் வருதோ, அதாவது அம் இங்க 1ன்னு வராம எம்ப்டியா இங்க எங்க காமிக்குதோ, அத வந்து கரெக்ட்டான பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத நீங்க டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் டேக் சம் டைம். லெட்ஸ் சி. ஸோ இப்போதைக்கு நான் இந்த வீடியோ வந்து பேஸ்ட் பண்றேன். தென் நம்ம ரெஸ்யூம் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ட்ரூடர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் 123 அப்படின்ற ஒரு கீவேர்ட் வந்து பிளாங்க்கா வந்திருக்கு இங்க. பிளாங்க்கானா மீன்ஸ் லைக் இந்த கிரெப் மேட்ச்ல 1 அப்படின்ற எந்த ஒரு வேல்யூவும் வராம இங்க பிளாங்க்கா வந்திருக்கு. ஸோ இத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்ட்டா இல்லையான்னு. பேரலலி இது ரன் ஆகட்டும். ஸோ டைரக்ட்டா வந்து பர்ப் போய்க்கோங்க. பர்ப்ல ஐ கெஸ் பர்ப்ல இங்க பாஸ்வேர்ட் வந்து அட்மின் 123 அப்படின்னு குடுத்துட்டு, லாகின்னு குடுங்க. ஸோ லாகின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட்டுக்குள்ளார போயிடுச்சு அண்ட் யூ காட் யுவர் பிளான். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் பர்ப் இன்ட்ரூடர ஸ்டாப் பண்ணி விட்டுறேன். ஆர் எல்ஸ் ஜூஸ் ஷாப் வந்து படுத்துரும். பிகாஸ் இது வந்து என்ன சொல்றது? மேபி இட் வில் பி கான்ஃபிகர்ட் இன் அ லோ மெஷின் ஆர் ரேம் ஆர் சம்திங். ஸோ இத நான் சப்மிட் பண்ணிக்கிறேன். ஓகே. இங்கயா? காப்பி பண்ணோமே. ஓகே. நம்ம இத குளோஸ் பண்ற வரைக்கும் இது போகாதுன்னு நெனைக்கிறேன் ஃபிளாகு. நல்ல வேல. காப்பி பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபிளாக் கரெக்ட்டான்னு பார்ப்போம். ஸோ இது கரெக்ட் ஆன்ஸர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெட் ஜிம் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிம்மோடைய அம் அக்கவுண்ட் நமக்கு தெரியும். ஸோ இதுலருந்து லாக் அவுட் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி அட்மினோட பாஸ்வேர்டையும் இங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு ஃபியூச்சர்ல அ இவரோட அக்கவுண்ட் மூலியமா ஏதாவது திங்ஸ் நடத்துற மாரி இருக்கும். ஸோ அட்மின் 123 தான் இவரோட பாஸ்வேர்ட். ஸோ இதுலருந்து லாக் அவுட் பண்ணிட்டு, ஸோ இப்ப மறுபடியும் லாகின் அப்படின்னு குடுங்க. இதுல ரீசெட் பாஸ்வேர்ட் அதாவது ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஃபங்ஷனாலிட்டிய வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்னய்யா வொர்க் ஆகல? சோனமுத்தா போச்சா? அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஃபர்கெட் பாஸ்வேர்ட்ல ஜிம் உடைய இமெயில் அட்ரஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஜிம் ஓட இமெயில் அட்ரஸ் வந்து jim@jushop.op. ஸோ இத காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்குறாங்க. என்னய்யா செக்யூரிட்டி கொஸ்டின்? ப்ளீஸ் புரொவைட் ஓகே யுவர் எல்டர்ஸ்ட் சிப்லிங்ஸ் மிடில் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஜிம் உடைய ஆம் எல்டர் சிப்லிங்ஸ் மிடில் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியாது. இதுவே நம்ம
இதுக்கு முன்னாடி OWASP டாப் 10ல வந்து கலர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஈஸியா பிரெடிக்ட் பண்ற மாரி இருந்தது. பட் இத எப்படி நம்ம பிரெடிக்ட் பண்றது அப்படின்னு நமக்கு தெரியல. மேபி நம்ம அவங்க ஒரு அ ஸ்டார் ட்ரெக் அப்படின்ற ஒரு பதில் கிடைச்சதுல்ல. அத நம்ம குடுத்து பார்ப்போம். ஆ ஸ்டார் ட்ரெக் இஸ் அமெரிக்கன் சயன்ஸ் ஃபிக்ஷன் மீடியா பிரான்சைசி அப்படின்னு இருக்கு. ஓகே. அத கிளிக் பண்ணி பார்ப்போம். அதுல வந்து ஜிம் அப்படின்ற நேம்ல யாராவது இருக்காங்களான்னு. ஸோ கண்ட்ரோல் எஃப் குடுத்து ஜிம் அப்படின்னு குடுங்க. ஓகே. ஜிம் கேரி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. ஓகே. இவரு தானா அது? டவுட்டா இருக்கு ஆக்சுவலி. அவங்க ஃபேமிலி அந்த மாரி எதும் இருக்கா? லைக் ஜிம் கேரி தானா? நாட் ஷூர். ஸோ இங்க பாருங்க. ஜிம் கிரிக் அப்படின்னு இருக்கு. ஓகே. வி ஃபவுண்ட் ஜிம் மைட் ஹேவ் சம்திங் டூ டூ வித் ஸ்டார் டெக். ஸோ ஜிம் ஸ்டார் டெக் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்பதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இவரு தான் அவரு. ஸோ இதுல விக்கிபீடியால வந்து பாத்தீங்கன்னா, ஃபேமிலி அப்படின்னு குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுல வந்து ஏதோ ஒரு அ லைக் அந்த சிப்லிங்ஸ் நேம்ஸ் இருக்கு. ஓகே. இதுதான் அந்த நேம்ஸா? ஓகே, ஓகே. ஸோ இதுல வந்து ஒவ்வொரு நேமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். லைக் எது கரெக்ட்டா இருக்கு அப்டின்ட்டு. ஸோ இவங்க என்ன குடுத்துருக்காங்க? "டூ சேவ் ஆர் டைம் ஜஸ்ட் ஸோ லுக்ஸ் லைக் ஹிஸ் பிரதர்ஸ் மிடில் நேம் இஸ் சாமுவல். ஸோ இன்புட்டிங் ஃபர்காட் பாஸ்வேர்ட் அலோவிங் யூ டூ சக்சஸ்ஃபுல்லி சேஞ்ச் ஹிஸ் பாஸ்வேர்ட்" அப்படின்னு கேட்குறாங்க. மேபி சாமுவல் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ ட்ராக் மீ ரூமுக்கு போயிட்டு சாமுவல் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. நியூ பாஸ்வேர்ட் வந்து 1234 ஆம் 1234 அப்படின்னு குடுக்குறேன். எடுத்துக்குதானே? ஓகே. சேஞ்ச் வரல. மேபி 1 டூ 6 வரைக்கும் குடுத்து பார்ப்போம். ஓகே. இப்ப வந்து அது சேஞ்ச் ஃபங்ஷனாலிட்டி வந்து வருது. மேபி நம்ம கிளையன்ட் சைடு அட்டாக்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இது கரெக்ட்டா பைபாஸ் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். ஸோ இதான் ஃபிளாக் அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து டிட்ன்ட் லுக் அப்படின்னு சொல்றாங்க. மேபி இது சென்சிட்டிவ் டேட்டா எக்ஸ்போஷரோட வல்னரபிலிட்டியா இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். ஸோ அக்சஸ் தி கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ டைரக்ட்டா வந்து லைக் ஒவ்வொரு பேஜா நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக்ல ஏதாவது ஹைப்பர் லிங்க் இருக்கா? லைக் இதுலருந்து நீங்க எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா அப்படின்னு. சில நேரங்கள்ல நீங்க டைரக்டரி ப்ரூட் ஃபோர்சிங் ஆர் கோ பஸ்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் இந்த அப்ளிகேஷன்ல அப்படி இல்ல. லைக் ஆல்ரெடி லைக் இங்க பார்த்தீங்கன்னா, அபௌட் அஸ் பேஜ் இருக்கு. இங்க ஏதாவது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்ப்போம். லைக் இங்க இமேஜஸ் தான் இருக்கு. மேபி இந்த இமேஜ வந்து இது இமேஜ் மாரியுமே இல்ல. ஓகே. ஆல் ப்ராடக்ட்ஸ் தான் போகுது ஆக்சுவலி. மெயின் ஹோம் பேஜுக்கு தான் இது ரீடைரக்ட் ஆகுது. அந்த மாரி இது ட்விட்டர் ஹேண்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வாஸ் ஜூஸ் ஷோப்போட ஒரிஜினல் ட்விட்டர் ஹேண்டில் தான் இருக்கு. அண்ட் GitHub லிங்க் இருக்கு. மேபி GitHubல ரெபாசிட்டரில இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இங்க ஒரு ஹைப்பர் லிங்க் போற மாரி இருக்கு. அத நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி அ ஓப்பன் இன் நியூ டாப் குடுத்தேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லீகல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கு. பட் இந்த URLல FTP அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த legal.mdய தூக்கி விட்டுறலாம். இப்ப என்டர் குடுங்க. ஸோ என்டர் குடுத்தோனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு FTP சர்வர்ல எப்படி லைக் நம்ம ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணி வச்சிருப்போமோ, அந்த மாரி அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, குவாரன்டைன் அப்படின்னு இருக்கு. மேபி இது அவங்களோட பழைய ஃபைல்ஸா இருக்கலாம். ஆர் மலிஷியஸ் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்தா அவங்க அந்த மாரி வச்சிருக்கலாம். கூப்பன்ஸ் இருக்கு. பட் அத நம்மளால ஓப்பன் பண்ண முடியல. இன்சிடென்ட் ரிப்போர்ட்ன்னு இருக்கு. ஓகே. நம்மளால டவுன்லோட் பண்ண முடியுது. சஸ்பீஷியஸ் எரர் அப்படின்னு இருக்கு. தென் அக்வசிஷன் அப்படின்னு இருக்கு. மேபி அக்வசிஷன் அப்படின்னா, அவங்களோட அ ஃபியூச்சர் பிளான்ட் அக்வசிஷன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இது வந்து அவங்க பப்ளிக்கா அவங்க எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ இதுவே வந்து கான்ஃபிடென்ஷியல் தான். அது ஐ கெஸ் நமக்கு அதுக்கான ஃபிளாக் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் தான். ஆக்சுவலி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம FTP ஸ்லாஷ் அப்படின்னு குடுத்தோம். அதுல அக்வசிஷன் அப்படின்னு ஒரு ஃபைல் இருந்தது. இந்த அக்வசிஷன் ஃபைல்ல பிளான்ட் அக்வசிஷன் இருந்தது. ஆல்ரெடி முடிஞ்சு போன அக்வசிஷன் இல்லாம, எந்த கம்பெனிய நாங்க அக்வயர் பண்ண போறோம்னு போட்டிருக்காங்க. அண்ட் அவர் ஷேர் ஹோல்டர்ஸ் வில் பி எக்ஸைட்டட். இட்ஸ் ட்ரூ நாட் ஃபேக் நியூஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ஷியல் நியூஸ் தான். லைக் எந்த கம்பெனியா இருந்தாலும் இந்த மாரி அவங்க வெளியிட மாட்டாங்க. ஸோ இதுக்கான ஃபிளாகுமே நீங்க இங்க சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ஃபிளாக்.
ஓகேவா? சப்மிட் பண்ணிக்கோங்க. ஐ கெஸ் நமக்கு இன்னொரு ஃபிளாகுமே கிடைச்சிருக்கு. ஐ கெஸ் நம்ம இந்த எரர் ஹேண்ட்லிங்க்கு எதுவுமே நம்ம ப்ரொவோக் பண்ணல. ஜஸ்ட் நம்ம எஃப்டிபில போயிட்டு ஒரே ஒரு ஃபைல தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கான ஃபிளாகும் நமக்கு கிடைச்சிருக்கு. பட் எடுத்து வச்சுக்கலாம். மேபி பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன், மேபி ஒன்ஸ் நீங்க இத குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, மறுபடியும் அந்த ஃபிளாக எடுக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ எரர் ஹேண்ட்லிங்ன்னு போட்டு இந்த ஃபிளாக நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இத குளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்ப்போம். ஓகே. லாகின் டூ எம்சி சேஃப் சர்ச் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு யூடியூப் வீடியோ. இந்த யூடியூப் ராப்பர் வந்து என்ன பண்றாருன்னா, அவரோட பாஸ்வேர்ட வந்து பாடுறாரு. ஸோ ஏதோ ஒரு என்ன சொல்றது? ஏதோ ஒரு வீடியோ வைரலா ஆச்சுன்னு நெனைக்கிறேன். ஆ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பாஸ்வேர்டு வந்து ஒரு ஒரு இன்டர்வியூல வந்து ஒருத்தர் மைக்ல கேட்பாரு பப்ளிக்ல. உங்களோட பாஸ்வேர்ட் என்ன அப்படின்னு. அவங்க வந்து பப்ளிக்லாவே சொல்லிடுவாங்க. அதே மாரி இந்த ராப்பர் வந்து அவரோட பாஸ்வேர்ட மிஸ்டர் நூடுல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஸோ இத ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ராப் சாங்ல தெரியும். அந்த மாரி இந்த ராப் சாங்ல அ மிஸ்டர் நூடுல்ஸ்க்கு பதிலா அ இந்த ஓன்னு இருக்குல்ல, அத வந்து 00 அதாவது ஏஇஐஓயு வந்து வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வவ்வல்ஸ்ல ஏதோ ஒரு வார்த்தையில வந்து நான் 0வா மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவார் போல இருக்கு. ஸோ இந்த ஓவ 00வா நம்ம மாத்தி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, எம்சி சேவ் சர்ச்சோட அக்கவுண்ட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் அக்கவுண்ட்ல போய் லாகின் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ அவரோட பாஸ்வேர்ட் வந்து மிஸ்டர் நூடுல்ஸ். ஸோ லாகின் குடுங்க. ஸோ யூ காட் யூர் ஃபிளாக். சப்மிட் குடுத்து பார்ப்போம். ஒர்க் ஆகுதான்னு. ஓகே. இட் இட் வொர்க்ஸ் ஆக்சுவலி. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் த பேக்கப் ஃபைல் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஆல்ரெடி வந்து அந்த ஸ்லாஷ் எஃப்டிபின்னு இருக்குல்ல. ஸோ அதில தான் ஏதோ ஒரு பேக்கப் ஃபைல் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ எஃப்டிபின்னு குடுத்துக்கோங்க. இதில பேக்கப் ஃபைல் எங்க இருக்கு? ஓகே. பேக்கேஜ் டாட் ஜேசன் அப்படின்னு இருக்கு. பட் இது வந்து ஒரு பேக்கப் ஃபைல் தான். பட் நம்பளால இத வந்து டவுன்லோட் பண்ண முடியல. வேணா என்ன பண்ணலாம், நல் பைட் வந்து ட்ரை பண்ணலாம். நல் பைட் ட்ரை பண்றதுக்கு %00 ட்ரை பண்ணி ஆ டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே. இதுல வந்து பேட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு வருது. ஸோ இது கூட வந்து என்ன பண்ணலாம்னா, டாட் எம்டின்னு அப்படின்னு குடுத்து பார்ப்போம். பிகாஸ் இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒன்லி எம்டி அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஆர் அலோவ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத நான் என்ன பண்ணேன்னா, %00 ஆ டாட் எம்டி அப்படின்னு குடுத்தேன். பட் வொர்க் ஆகல எனக்கு. ஆ வேணா என்ன பண்ணலாம்னா, இத வந்து நம்ம என்கோட் பண்ற மாரி இருக்குமா? லைக் 200 அந்த மாரி. சரி இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 2500 அப்படின்னு குடுக்குறாங்க. 2 எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. பாய்சன் பைட் அதாவது நல் பைட்ட வந்து ஆட் பண்றாங்க. அண்ட் யுஆர்எல் என்கோட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அ %25 அப்படின்னு வருதுன்னு நெனைக்கிறேன். தென் அது கூட எம்டின்னு ஆட் பண்ணோனே அவங்களால பேக்கப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண முடியுது. ஸோ %எம்டி அப்படின்னு குடுக்குறான். ஓகே. இங்கேயுமே நமக்கு ஃபைல் கிடைக்கலையே. ஓகே. ஏதோ ஸ்பேஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ ஸ்பேஸ் இல்லாம குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நமக்கு வந்து ஃபைல் கிடைச்சிருச்சு. அதோட பேக்கப் ஃபைல் அண்ட் ஏதோ ஸ்னாப்ஷாட்ன்னு நெனைக்கிறேன். அப்ளிகேஷன் ஸ்னாப்ஷாட்ன்னு. இப்ப பேக் டூ தி அப்ளிகேஷன் போனீங்கன்னா, உங்களுக்கு ஃபிளாக் கிடைக்குமா? ஓகே. ஃபர்கெட் பேக்கப் ஃபைல். ஓகே. டெவலப்பர் வந்து அந்த பேக்கப் ஃபைல பப்ளிக்லேருந்து எடுக்க மறந்துட்டாரு அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷனோட கம்ப்ளீட் பேக்கப்பயுமே வந்து ஆ பப்ளிக்கா அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் நான் வந்து ஒரு ரீசென்ட்டா ஒரு அப்ளிகேஷன் பென் டெஸ்ட் பண்ணும்போதும், இந்த மாரி ஒரு ஃபைல் வந்து கண்டுபிடிச்சேன். எப்படி அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க பஃப் இல்ல ஃபெரக்ஸ் வெஸ்டர் ட்ரை பண்ணும்போது ஈஸியா கிடைச்சுச்சு. ஸோ லைக் எப்படி தான் அப்படிலாம் வைக்கிறாங்கன்னு தெரியல. அது அந்த தவறுகள் வந்து எப்படி நடக்குதுன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து டெஸ்டிங் என்வைரன்மென்ட்ல இருக்கும் ஆர் யுஏடில இருக்கும். அத வந்து பப்ளிக்கா எக்ஸ்போஸ் பண்ணும்போது, அத ரிமூவ் பண்ணாம டைரக்ட்டா புரொடக்ஷன்ல மூவ் பண்றதுனால, லைவா எந்த யூசர் வேணாலும் அத வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஹூ இஸ் ஃப்ளையிங் திஸ் திங்?" அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளையிங்னால புரோக்கன் அக்சஸ் கண்ட்ரோல் இஷ்யூ தான் சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்டின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நெறைய வீடியோல பார்த்துருக்கோம் இத பத்தி. ஸோ அத பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன்ல குடுத்துருக்காங்க. போய் படிச்சு பாருங்க. ஸோ இப்ப டைரக்ட்டா நம்ம கொஸ்டினுக்கு வந்துரலாம். ஆக்சஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் பேஜ் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் பேஜ் எப்படி அக்சஸ் பண்ணலாம்? ஓகே. இந்த அக்கவுண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டு வெளில வந்துரலாம். ஸோ லாக் அவுட்ன்னு குடுத்துக்கோங்க.
ஸோ லாகின்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் பேஜ் நமக்கு ஆல்ரெடி கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு. அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஈவன் தோ அதுவுமே இல்லனாலும், எஸ்கியூஎல் கொரினாலும் நீங்க உள்ளார போலாம். ஜஸ்ட் ஃபார் த சேலஞ்ச் வி ஃபவுண்ட் பாஸ்வேர்ட். ஒருவேள இந்த லாகின் பேஜ்ல அந்த இன்புட் வேலிடேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, பெர்சிஸ்டென்ட்டா இருக்க நமக்கு பாஸ்வேர்ட் தேவை. ஓகேவா? ஸோ இதுல வந்து இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. இங்க வந்து ஆக்சுவலி நம்ம பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்றதுக்கு ஏதோ ஒரு எண்ட் பாயிண்ட் மூலியமா இவங்க போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ டீபக்கர்ல மெயின் டாட் அ இஎஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. அத காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுல அதாவது மெயின் டாட் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேபி அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட்ல தான் நம்ம இருக்கோம். பட் ஸ்டில் நம்ம வந்து சூப்பர் அட்மின் கிடையாது. சூப்பர் அட்மின் அப்டின்னா, எல்லா இப்போ லைக் இந்த அப்ளிகேஷன்ல யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, அவங்களோட மொத்த இமெயில் அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களால பார்க்க முடியும். அவங்க தான் சூப்பர் அட்மின். ஸோ இப்ப நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா, கண்ட்ரோல் எஃப் குடுத்து அட்மின் அப்டின்ற கீவேர்ட் வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்டின்னு குடுத்து பாருங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் ரெஸ்ட் ஆ இங்க டைட்டில்னு இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் அப்டின்னு இருக்கு. ஸோ இங்க பாத் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். லைக் யுஆர்எல் பாத் மாரி. ஸோ இங்க பாத்துன்னு குடுத்தேன். ஸோ அத மாரி சர்ச் பண்ணுங்க. வேற ஏதாவது பாத் இருக்கான்னு. இங்க பாத் நேம் அப்படின்னு இருக்கு. சாக்கெட் டாட் ஐஓ வேற ஏதாவது பாத் நேம் இருக்கா? பாத் எண்ட் பாயிண்ட் அண்ட் ஓகே நெறைய இருக்கு. பாத் அப்படின்னு. அப்படியே பின்னாடி வருதோ? தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, டைரக்ட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு குடுக்குறேன். ஓகே அந்த கீவேர்ட்ல எதுவும் இல்ல. அட்மினிஸ் அப்படின்னு குடுத்தோனே, மேபி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த நேம்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த பாத்ல ஏதாவது இருக்கான்னு. ஸோ டைரக்ட்டா என்ன பண்ணுங்க, இதுல போயிட்டு இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு குடுங்க. ஆர் ஓப்ஸ் தப்பு நான் அ ஆக்சுவலி கீவேர்ட் வந்து நம்ம மறந்துட்டேன். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு குடுத்தோம்னா, உங்களுக்கு அந்த அட்மின் அக்கவுண்ட்ல எந்த யூசர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே இங்க வந்துரும்னு நெனைக்கிறேன். இது ஃபுல்லா லோட் ஆகலையா என்னன்னு தெரியல. நாட் ஷூர். ஆக்சுவலி இங்க வந்து எல்லா யூசரோட இமெயில் அட்ரஸ் வந்து இங்க கிடைக்கும் நமக்கு. நம்ம இந்த ஃபிளாக ஃபர்ஸ்ட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஃபிளாக் கரெக்ட் தான். பட் ஏன் வந்து இங்க லோட் ஆகலன்னு நமக்கு தெரியல. ஸோ நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஏதாவது இஷ்யூவா? ஓகே, ஓகே. இப்ப தெரியுது. மேபி தேர் இஸ் சம் கிளிட்ச் இன் தி அப்ளிகேஷன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் அண்ட் யார் யாரெல்லாம் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்க காமிக்குது. லாகின் அட்டெம்ப்ட். ஓகே. இது லாகின் அட்டெம்ப்ட்டா? இல்ல. நோ நோ கைஸ். ஸோ இதுல போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அக்கவுண்ட் எப்ப கிரியேட் பண்ணப்பட்டது, எப்போ கடைசியா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் சீரியல் நம்பர் அண்ட் கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எதனால இத புரோக்கன் அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம்னா, ஜேஎஸ் ஃபைல்ல நம்ம ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் பென் டெஸ்ட் பண்ணும்போது, இந்த மாரி ஏதாவது பாத் வந்து கிடைக்கும். அத வந்து நம்ம ஃபோர்ஸ் ப்ரௌஸ் பண்ணும்போது, அந்த லோ யூசருக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் யூசர் பெர்மிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பேக் டூ தி அப்ளிகேஷன். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வியூ அனதர் யூசர் ஷாப்பிங் கார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது உங்களுக்கு ஃபோர்ஸ் ப்ரௌசிங் மூலியமா நம்ம எப்படி பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் ஸோ இந்த டேப் அப்படியே இருக்கட்டும். பிகாஸ் இன்னொரு சேலஞ்சுக்கு இது நமக்கு பயன்படும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டைரக்ட்டா இந்த அப்ளிகேஷனுக்கு வந்துரலாம். இப்போ வந்து இன்னொரு யூசரோட பாஸ்கெட் வந்து நீங்க பார்க்கணும். ஸோ ஐடார் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ ஐடார் மூலியமா இன்னொரு யூசரோட இது வந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, பர்ப் ஆல்ரெடி ஆன்ல தான் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட்ட ஆட் டூ கார்ட் ஆர் ஆட் டூ பாஸ்கெட் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ ஆட் டூ பாஸ்கெட்ன்னு குடுத்தோனே, இங்க நமக்கு பர்ப்ல ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து இங்க ஜெனரேட் ஆயிருக்கணும் ஆக்சுவலி. ஆ ஐ கெஸ் நெறைய எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது. ஓகே. ஸ்லாஷ் லாங்குவேஜ் ரெஸ்ட். ஓகே இதுலருந்து தான் ஆக்சுவலி அந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட் வந்து போகுது. ஸ்கோர் ஸ்கோர் போர்டு, ஹூ ஆம் ஐ?
என்னய்யா நம்ம அனுப்பிச்ச ரெக்வெஸ்ட்டே காணோம். ஓகே. இதோ இருக்கு பாருங்க. பாஸ்கெட். ஓகே. ஸோ இது வந்து ரிப்பீட்டருக்கு போட்டுக்கலாம். ஓகே. இது வந்து கெட் ரெக்வெஸ்ட் தானே. ஓகே. மறுபடியும் என்ன பண்ணலாம், வேணா ப்ராக்ஸி இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கலாம். அந்த ரெக்வெஸ்ட் தான் எனக்கு வேணும் அப்டின்னா. ஸோ இத ஆன் பண்ணிட்டு, மறுபடியும் லைக் அந்த அப்ளிகேஷன் போய்க்கோங்க. பிகாஸ் இந்த அப்ளிகேஷன் நெறையா ரெக்வெஸ்ட் வந்து ஜெனரேட் பண்ணுது. ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ், வெப் சாக்கெட் எல்லாமே இருக்கிறதுனால. ஸோ நான் இத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோனே எனக்கு இங்க ஓகே. இங்க வருது பாருங்க. இந்த ரெக்வெஸ்ட் தான் ஆக்சுவலி. ஓகே. அதுதான் நான் முன்னாடியும் குடுத்தனோ? ஓகே. இதுதான் ஆக்சுவலி ஆப். ஸோ இங்க என்ன பண்ணலாம்னா, பாஸ்கெட் 0 அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல வந்து நோ கைஸ் இது கிடையாது. இந்த முன்னாடி ரெக்வெஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். இங்க வந்து பாஸ்கெட் 1 அப்படின்னு குடுங்க. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பாஸ்கெட் 0லருந்து பாஸ்கெட் 1 இல்ல பாஸ்கெட் 2 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, மத்த யூசரோட பாஸ்கெட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களால இங்க பார்க்க முடியும்னு நெனைக்கிறேன். இன்கேஸ் இது வந்து ரெஸ்ட் ஏபிஐ. இது ஒர்க் ஆகுதான்னு தெரியல பார்ப்போம். காப்பி பண்ணிட்டு ப்ரௌசருக்கு போங்க. ரெஸ்ட் ஏபிஐ வந்து ஆக்சுவலி அது ஜேசன் பாடியா தான் பிரிண்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். நாட் ஷூர். ஜேசன் பாடியா தான் பிரிண்ட் ஆகுது. பட் இதுலயே நீங்க ரெண்டர் பண்ண முடியாதோ? ஓகே. ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ வந்து ரெண்டர் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் மட்டும் தான் நீங்க ரெண்டர் பண்ற மாரி இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 0ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு ஐட்டமும் இல்ல. 0த் ரெக்வெஸ்ட்ல சக்சஸ் அப்படின்றது மட்டும் தான் இருந்தது. அதாவது பொருள் வந்து ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் பாஸ்கெட் 1 இங்க வேற வேற ப்ராடக்ட் இருக்கா? ஸோ இதுதான் பாஸ்கெட் 1ன்னு நெனைக்கிறேன். ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் அப்படின்னு இருக்கு. எந்த யூசர் ஆட் பண்ணாங்கன்னு இருக்கா? யூசர் ஐடி வந்து 1 அப்படின்னு இருக்கு. அண்ட் 2 அப்படின்னு குடுத்தோனே 2வது யூசர் ஐடி வரும்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் நேமும் இந்த பாஸ்கெட் ஐடி இருக்குல்ல, அதுதான் வந்து யூசர் ஐடின்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க நம்ம மாத்த மாத்த வேற வேற யூசர் ஐடியோட பாஸ்கெட்ட நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இங்க நமக்கு ஃபிளாக் ஜெனரேட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபிளாக். அண்ட் இத காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ புரோக்கன் அக்சஸ் கண்ட்ரோல்ல இது கடைசி சேலஞ்சுன்னு நெனைக்கிறேன். ரிமூவ் ஆல் 5 ஸ்டார் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் சொன்னேன்ல ஆல்ரெடி இந்த ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்னு, அட்மின் சேலஞ்சுல. இதுல வந்து இதுல 5 ஸ்டார் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு. ஐ லவ் திஸ் ஷாப், பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இன் டவுன், ஹைலி ரெக்கமெண்டட்ன்னு. ஸோ இத வந்து நீங்க டெலீட்ன்னு குடுத்துக்கோங்க. ஐ கெஸ் அ டெலீட் ஆகுதா? ஆயிடுச்சா? இப்ப டெலீட் பண்ண முடியலையா? ஓகே. இந்த ஆக்சுவலி இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரிஃப்ரெஷ் குடுத்து பார்ப்போம். ஏன் அப்ளிகேஷன் ஸ்லோவா இருக்குன்னு தெரியல. சில நேரங்கள்ல டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாரி ஸ்லோவா இருக்கு. பட் மத்தபடி வேற எதுவுமே நம்ம ரன் பண்ணல. ஜஸ்ட் Firefox அண்ட் பர்ப் மட்டும் தான் ரன் ஆகுது. ஓகே. அப்ளிகேஷன் வந்து உட்காந்துருச்சோ? ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆன மாரி இருக்கே! அதான் டவுட்டா இருக்கு. இல்லையே டைம் இருக்கு. ஆர் ஹேக்கர் பாக்ஸ் அதுவுமே 52 மினிட்ஸ் இருக்கு. அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டூ நாட் டூ டிலே திஸ் வீடியோ. ஆ எந்த கொஸ்டின்ல இருக்கும்? ஓகே. ரிமூவ் ஆல் 5 ஸ்டார்ஸ்ல இருக்கும். இத நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அட்டாக்கர் பாக்ஸ் இங்க. மேபி தேர் இஸ் சம் கிளிட்ச். ஓகே. இப்ப நீங்க இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி தான் ஆன்ல இருக்கோ? ஓகே காய்ஸ். மறந்தே போயிட்டேன் நானு. ப்ராக்ஸி ஆன்ல இருக்கிறதுனால அந்த ரெக்வெஸ்ட் போக மாட்டேங்குது சர்வருக்கு. இது புடிச்சு வச்சுருச்சு. அதனால தான் நமக்கு இங்க எந்த ஒரு ஃபிளாகும் வரல. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிளாக் வந்துருச்சு. என்னோட தப்பு தான் காய்ஸ். ஸோ இத சப்மிட் குடுத்துக்கோங்க. அடுத்த சேலஞ்ச் வந்து வேர் டிட் தட் கம் ஃப்ரம் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து கடைசி சேலஞ்ச். இது எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸஸ். ஸோ எக்ஸஸஸ்ல இதுல என்னென்ன கவர் பண்ண போதுன்னா, டாம், பெர்சிஸ்டென்ட் அதாவது ஸ்டோர்ட் எக்ஸஸஸ் அண்ட் ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்ம் அ டாம் எக்ஸஸஸ் நம்மள பெர்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுக்கான query எல்லாமே குடுத்துட்டாங்க. இது எங்க நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் பாராமீட்டர்ல. ஸோ சர்ச் பாராமீட்டர்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எப்பயுமே எக்ஸஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க ஏதாவது ஒரு கீவேர்ட் குடுத்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்ப்பீங்க. ஸோ டெஸ்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இந்த ஃபிளாக் வேல்யூவ தூக்கி விட்டுருங்க. ஸோ இங்க டெஸ்ட்ன்னு குடுத்தோனே இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ஸோ அது பக்கத்துல நான் வந்து எந்தெந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் எக்ஸஸஸ்ல யூஸ் பண்றேனோ, அந்த
வே அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் குடுத்து என்டர் குடுங்க. அதே இது இங்க ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, அத நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ் லைக் கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென், ஸ்லாஷு வேற என்ன யூஸ் பண்ணோம்? சிங்கிள் கோட்டு, டபுள் கோட்டு. ஸோ இது இப்படிலாம் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்ப நீங்க என்டர் குடுங்க. ஸோ இங்க என்டர் குடுத்தேன்னா, எனக்கு இங்க இது மட்டும் தான் வருது. பட் நீங்க வியூ பேஜ் சோர்ஸ்ல போய் பாருங்க. வியூ பேஜ் சோர்ஸ்ல டெஸ்ட் எங்க பிரிண்ட் ஆயிருக்கு? கண்ட்ரோல் எஃப் குடுத்து டெஸ்ட் அப்படின்னு குடுங்க. ஓகே டெஸ்ட்டே வரலையா இங்க? என்னய்யா? மேபி இங்க இருக்குமோ? ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ல பார்க்கலாமா? ஓகே. ஸ்பேன்ல ஓகே கைஸ். இப்ப உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன் இங்க. ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு நான் இந்த க்ளோஸ் சிம்பல் பயன்படுத்துனதுனால கமெண்ட் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் டைப் பண்ணது எல்லாமே கமெண்ட் ஆயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு வந்து சிங்கிள் சாரி இந்த கிரேட்டர் தென் சிம்பல் மட்டும் தான் வந்திருக்கு. பட் மீதி நம்ம ட்ரை பண்ண கேரக்டர்ஸுமே இங்க வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஸ்லாஷ தவிர. பட் இவங்க என்ன அ ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்லாஷ் இல்லாத அதாவது பேக் ஸ்லாஷ் இல்லாத பேலோட் ஒண்ணு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதான் வந்து ஐஃப்ரேம். ஸோ இத ட்ரை பண்ணி டாம் எக்ஸஸஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓப்ஸ்! எஸ் பிளட் ஹவுண்ட் ஆக்சிடென்டலா ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் பேலோட் லைக் எக்ஸஸஸ் வந்து நம்ம பாப்அப் ஆயிடுச்சு. ஸோ இங்க ஓகேன்னு குடுத்துருங்க. ஸோ உங்களுக்கான ஃபிளாக் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இது எப்படி வந்து பாசிபிள் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்லாஷ் இல்லாத ஒரு பேலோட் வந்து லைக் கூகுள்லேருந்து ஆர் கிட்டப்லேருந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் இங்க ஐஃப்ரேம் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஐஃப்ரேம்னால இங்க ஐஃப்ரேம் மாரி ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. தென் அதுலேருந்து அலர்ட் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ இங்க ஃபிளாக் வந்து குடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூ நீட் டூ பெர்ஃபார்ம் அ பெர்சிஸ்டென்ட் எக்ஸர்சைஸ் அதாவது ஸ்டோர்ட் எக்ஸர்சைஸ் நீங்க ட்ரை பண்ணணும். அதுக்கான லைக் எங்க நீங்க போயிட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில போயிட்டு அட்மின் லாகின்ல ஐ கெஸ் ஆர்டர்ஸ், பிரைவசி அண்ட் ஹிஸ்டரியில லாஸ்ட் லாகின் ஐபி அப்படின்னு இருக்கும். ஸோ இதில போனீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்ல கடைசியா யாரு லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அந்த ரெக்வெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கன்டின்யூ கோடு ஓகே. இது இல்ல ஆக்சுவலி. இப்ப நீங்க வந்து நான் இங்க ரெட் மார்க் பண்ணி வச்சுர்றேன். ஜஸ்ட் டூ ஐடென்டிஃபை எது லாஸ்ட் ரெக்வெஸ்ட்ன்னு. இது என்ன பண்ணலாம்னா, இங்கேருந்து நம்ம லாக் அவுட் பண்ணலாம். லாக் அவுட் பண்ணா தான் ஆக்சுவலி அது ஒரு ஆ ரெக்வெஸ்ட் வந்து ஜெனரேட் பண்ணும் அப்ளிகேஷனு. ஸோ அந்த ரெக்வெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் லாகின் ஐபின்னு இருக்குல்ல, இதுதான். ஸோ அ கடைசியா லாகின் பண்ண ஐபி வந்து இது சேவ் பண்ணிக்குதுன்னு நெனைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் புது ஐபிய வந்து இந்த அப்ளிகேஷன்ல யார் புதுசா லாகின் பண்றாங்களோ, புது ஐபிய வந்து ஆட் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் இங்க குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். தென் யூ நீட் டூ இன்டர்செப்ட் அப்புறம் வந்து ட்ரூ கிளையன்ட் ஐபி அப்படின்ற ஒரு ஹெட்டர் போகுதோ, ட்ரூ கிளையன்ட் ஐபி வந்து எதுக்குன்னா, இப்ப நம்ம யூசுவலா அப்ளிகேஷன்ல எக்ஸ் ஃபார்வர்டட் டூ ஹோஸ்ட் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலியமா அந்த அப்ளிகேஷன் சர்வருக்கு தெரியும். ஓகே எந்தெந்த ஐபிலாம் வந்து லாகின் ஆயிருக்கு அப்படின்னு. அ இது சர்வருக்கு மட்டும் இல்ல, ஈவன் ப்ராக்ஸிக்குமே தெரியும். எந்த ஐபி வந்து லாக் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ ட்ரூ கிளையன்ட் ஐபி ஹெட்டர யூஸ் பண்ணி நம்ம எக்ஸஸஸ் வந்து ட்ரிகர் பண்ண போறோம். ஸோ இத வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது எந்த ரெக்வெஸ்ட்ல ட்ரை பண்றாங்க அப்டின்னா, சேவ் லாகின் ஐபில தான் ட்ரை பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த ரெக்வெஸ்ட் அதாவது இத நீங்க பிங்க் கலர்ல வச்சுக்கிறேன் சும்மா. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. பிங்க் கலர்ல வச்சோனே. ஸோ ரிப்பீட்டர்ல போய்க்கோங்க. ரிப்பீட்டர்ல ஆ இந்த ரெக்வெஸ்ட் அதாவது ட்ரூ ஹைஃபன் கிளையன்ட் ஹைஃபன் ஐபி அப்டின்னு போட்டுட்டு கோலன் குடுத்துக்கோங்க. ஸோ இதுல ஆ இந்த பர்ட்டிகுலர் எக்ஸஸஸ் பேலோட் வந்து குடுங்க. பிகாஸ் நம்ம பார்த்த வரைக்கும் அந்த மாரி எந்த ஒரு ஆ ஹெட்டரும் போகல. வேணா என்ன பண்ணலாம்னா, நம்ம ப்ராக்ஸி ஹிஸ்டரியில போய் பார்க்கலாம். இந்த மாரி ஹெட்டர் இருக்கான்னு. அது எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, சர்ச் பாராமீட்டர் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஆ நாட் திஸ் இதுலருந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இதுல இருக்கான்னு தெரியல. ஓப்ஸ் கைஸ்! ப்ரோ எடிஷன்ல தான் இருக்கும். சர்ச் ஆப்ஷன் ஆக்சுவலி. என்கேஜ்மென்ட் டூல்ஸ்ல சர்ச்ல போயிட்டு நீங்க என்ன கீவேர்ட் என்ன பாத் வந்து சர்ச் பண்றீங்களோ, அத சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சுவலி அ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இத நான் வந்து சென்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இங்க எக்ஸஸஸ் வந்து லாஸ்ட் லாகின் ஐபிக்கு பதிலா இங்க உங்களுக்கு வருது. ஸோ இத நீங்க ஷோ ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர் போட்டுக்கோங்க.
ஐ கெஸ் இங்க உங்களுக்கு ஃபிளாக் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். நீங்க அங்க இது பண்ணணும்னு அவசியம் இல்ல. HTTP ஹெடர் எக்ஸஸஸ் அப்படின்னு இருக்கும். இத காப்பி பண்ணிக்கோங்க. பட் இது பெர்சிஸ்டன்ட்னால நீங்க என்ன பண்ணலாம்னா, லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் அந்த எக்ஸஸஸ் வந்து உள்ளார போயிடுச்சா அப்படின்னு. ஸோ அத காப்பி பண்ணிக்கோங்க. அட்மின் அக்கவுண்ட்ல தான் ஆக்சுவலி அதுல அந்த ஆப்ஷன் இருந்தது லாஸ்ட் லாகின் ஐபின்னு. ஸோ அட்மின் 1, 2, 3 அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ அக்கவுண்ட்ல பிரைவசி அண்ட் செக்யூரிட்டில லாஸ்ட் லாகின் ஐபி. ஸோ இதுல போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸஸ் அடிக்குதா? விச் மீன்ஸ் இதுல வந்து ஸ்டோர்ட் எக்ஸஸஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நம்ம இந்த பர்ப் ப்ராக்ஸிய ட்ரை பண்ணோம்ல. இது ட்ரை பண்ணும்போது லாக் அவுட் பண்ணிட்டு தான் இது பண்ணோம். தென் ஈவன் தட் அந்த ரெக்வெஸ்ட் வந்து வொர்க் ஆச்சு. இது எதனாலனா, இங்க ஜேடபிலியூடி டோக்கன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜேடபிலியூடி டோக்கனுக்கு மேபி அந்த எக்ஸ்பைரி டைம் மோர் தென் 1 ஹவர் இருக்கறனால இது வொர்க் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் அதுமே நீங்க டெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் அ பென் டெஸ்ட் பண்ணும்போது. ஸோ இத நீங்க ஃபிளாக்க காப்பி பண்ணிட்டு இதில பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ் கண்டுபிடிக்க போறீங்க. இது எங்க அப்டின்னா, ஆர்டர் ஹிஸ்டரி அப்டின்ற பேஜ்ல. ஸோ இது ஆக்சுவலி நீங்க ட்ரைஆக்மேலருந்து பண்றதுனால உங்களுக்கு என்ன சொல்றது? ஒரு மாரி கைடட் வாக் த்ரூ கிடைக்குது. ஸோ தட் நீங்க ஒரு நியூ பியா இருந்தீங்கன்னா, இத நீங்க ஈஸியா கத்துக்கலாம். இந்த டியூட்டோரியல்லாம் பார்த்துட்டு. அதனால தான் ஒரு காமனான வல்னரபிலிட்டி மட்டும் எடுத்து குடுத்துருக்காங்க. எல்லாமே இது பண்ணாம. ஸோ ஆர்டர் ஹிஸ்டரி பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரக் ஐகான் இருக்கு. அத கிளிக் பண்ண சொல்றாங்க. ஸோ இங்க ட்ரக் ஐகான் எங்கேயா இருக்கு? இதோ இருக்கு. ஓகே. ஸோ இத குடுத்தோனே உங்களுக்கு இங்க ஐடி அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. ஸோ இங்க வந்து ஐடிக்கு பதிலா நம்ம எக்ஸர்சைஸ் ட்ரை பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்ட் அலர்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. நாட் ஷூர். ஸோ இப்ப என்டர் குடுங்க. உங்களுக்கு வந்து எக்ஸர்சைஸ் அடிக்கல. பிகாஸ் அவங்க வந்து லைக் வேற ஒரு பேலோட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே லைக் ஐ கெஸ் ஒரே பேலோட் வச்சு 3 எக்ஸர்சைஸ் வந்து பண்ணியிருக்கோம். டாம் எக்ஸர்சைஸ், ஸ்டோர்ட் எக்ஸர்சைஸ் அண்ட் பெர்சிஸ்டென்ட் எக்ஸர்சைஸ். ஸோ இதே பேலோட் ட்ரை பண்ணி என்டர் குடுங்க. ஒர்க் ஆச்சா? ஆர் லைக் என்ன என்ன ஆகுதுன்னு தெரியல. ஓகே. எக்ஸர்சைஸ் அடிக்குது. இது ஆக்சுவலி ரிஃப்ளெக்டட் எக்ஸர்சைஸ் தான். ஸோ காப்பி குடுத்துக்கோங்க. இந்த ஃபிளாக அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த ரூம் முடிய போறது கிடையாது கைஸ். அ நம்ம வீடியோ படி இது முடிய போது தான். பட் நீங்க இத வந்து ஒரு ஹோம் ஒர்க்கா எடுத்து பண்ணணும். லைக் நெறைய அட்டாக்ஸ் நான் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இங்க ஸ்கோர் போர்ட் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும். அத நீங்க அக்சஸ் பண்ணுங்க இந்த ஜூஸ் ஷாப்ல. ஸோ இத அக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் என்னென்ன சேலஞ்ச்லாம் நீங்க முடிச்சிருக்கீங்க? அதுக்கான ஸ்கோர் போர்டிங் இங்க இருக்கும். இதுவரைக்கும் நம்ம 16% தான் முடிச்சிருக்கோம். எதனாலன்னா, ட்ரையாக்மேல இந்த ஒரு 4 அட்டாக் 4 இன்ஜெக்ஷன் அட்டாக், புரோக்கன் அக்சஸ் கண்ட்ரோல், புரோக்கன் ஆத்தென்டிகேஷன் அண்ட் எக்ஸர்சைஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இங்க நீங்க சால்வ் பண்ண எல்லா இதுக்குமே ஃபிளாக் சால்வ்டுன்னு வந்திருக்கும். இல்ல நான் வந்து லைக் ஒவ்வொரு அட்டாக்கும் நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா, புரோக்கன் அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அதுக்கான சேலஞ்ச்லாம் இருக்கும். அதுக்கான க்ளூ குடுத்திருப்பாங்க. இல்ல டிஸ்கிரிப்ஷன் குடுத்திருப்பாங்க. அதுல நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்க நான் எக்ஸ்எக்ஸி அப்படின்னு குடுத்தேன்னா, எக்ஸ்எக்ஸி அ திங்ஸ்லாம் இங்க வரும். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு டியூட்டோரியல் வேணும்னா, ஷோ டியூட்டோரியல்ஸ் ஒன்லி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, எந்தெந்த சேலஞ்சஸ்க்குலாம் டியூட்டோரியல் இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். ஸோ நான் இங்க புரோக்கன் அக்சஸ் கண்ட்ரோல்னு குடுக்குறேன். புரோக்கன் ஆன்டி ஆத்தென்டிகேஷன், கிரிப்டோகிராஃபிக் இஷ்யூஸ், இம்ப்ராப்பர் இன்புட் வேலிடேஷன். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதோட இந்த வீடியோ வந்து நிப்பாட்டிக்கலாம். அண்ட் நம்ம இன்னும் 2 ரூம்ஸ் இருக்கு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, வெப் ஃபண்டமெண்டல்ஸ்ல. அப்லோட் வெல்னரபிலிட்டீஸ் அண்ட் பிக்கிள் ட்ரிக். ஸோ இது முடிச்ச அப்புறம் நம்ம அ ஜூஸ் ஷாப்ல இருக்க ஒவ்வொரு வெல்னரபிலிட்டியா இருக்குல்ல. இப்ப புரோக்கன் அக்சஸ் கண்ட்ரோல்னா, அதுல நெறைய லைக் என்ன சொல்றது? அதுல சில ஷோ ஆல்ன்னு குடுக்குறேன். ஏன் எனக்கு எதுவுமே வொர்க் ஆகல? ரீஃப்ரெஷ் குடுக்குறேன். ஸோ இப்ப புரோக்கன் அக்சஸ் கண்ட்ரோல்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்ம பார்த்தது ஒரு 4 சேலஞ்ச் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அது இல்லாம நெறைய சேலஞ்சஸ் இருக்கும். அத நீங்க லைக் ஒவ்வொன்னா கிளிக் பண்ணி அதுல என்னென்ன சேலஞ்ச் இருக்கோ எல்லாமே ஒரே வீடியோல முடிக்கலாம். ஸோ அந்த மாரி ஒவ்வொரு வல்னரபிலிட்டியா எடுத்து நம்ம முடிக்க ட்ரை பண்ணுவோம். இன்க்ளூடிங் எக்ஸ்எக்ஸி, வல்னரபிள் காம்போனன்ட்ஸ், ரீடைரக்ட், செக்யூரிட்டி த்ரூ அப்பர்ஸ்கிரிப்டி அந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ இப்ப நான் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ணணும்னு நெனைச்சீங்க. பட் ஆனா எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்டின்னா, இந்த பேஜ் இருக்குல்ல. பானிங் ஹார்ஸ் ஜூஸ் ஷாப். ஸோ இதுல போனீங்கன்னா, சேலஞ்ச் ஹண்டிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இதுல ஒவ்வொரு இதுக்குமான சேலஞ்ச் இருக்கும், சொல்யூஷன் இருக்கும். ஸோ டைரக்ட்டா நீங்க சொல்யூஷன் தான் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நீங்களே பெர்சனலா ஆ
ஹண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பென் டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியாத பட்சத்தில, இந்த வெல்னரபிலிட்டி என்ன? ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன? நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் தாட்டி நீங்க பார்த்துட்டு பண்ணுங்க. 2வது தாட்டி பார்க்காம பண்ணுங்க. ஓகேவா? ரீசெட் பண்ணித்தான் அந்த மெஷின. ஓகே. அப்பதான் வந்து உங்களுக்கு லேர்னிங் இருக்கும். பேரலலா வந்து நோட்ஸும் எழுதிக்கோங்க. ஒவ்வொரு ஃபங்ஷனாலிட்டிக்கும் என்னென்ன டெஸ்ட் கேஸஸ் பண்றது. ஈவன் நீங்க வந்து இதுவுமே ட்ரை பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். லைக் அம் WSTG 4.2 கைட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னு நெனைக்கிறேன். இத நீங்க யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன கம்ப்ளீட்டா வந்து பென் டெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? இன்ஃபர்மேஷன் கேதரிங், ஆ ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன், செஷன் மேனேஜ்மென்ட், இன்புட் வேலிடேஷன், எரர் ஹேண்ட்லிங், ஈவன் நெறைய பிசினஸ் லாஜிக் ஃப்ளா வந்து இந்த வாஸ்ப் ஜூஸ் ஷாப்ல இருக்கு. ஸோ நம்மளும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபிளாக் ஜெனரேட் ஆயிடுச்சா? நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபிளாக் ஜெனரேட் ஆயிடுச்சான்னு. ஆர் நான் ஃபிளாக விட்டுட்டேனா? ஷோ ஷால்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஐயய்யோ! நான் குளோஸ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். தெரியல என்னன்னு. ஃபிளாக் ஐ கெஸ் ஒரு தாட்டி போயிடுச்சுன்னா நம்மளால எடுக்க முடியாதோ? ஓகே, ஓகே. இங்க இருக்கும்னு நெனைக்கிறேன். இங்க நான் ரீஃப்ரெஷ் குடுத்து பார்க்குறேன். ஐ கெஸ் அதனால தான் நம்ம ஃபிளாக் வந்து நான் முன்னாடியே எடுத்துடணும்னு நான் சொல்றேன். ஒன்ஸ் நீங்க அத குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எடுக்க முடியாதா என்னன்னு தெரியல. இதுல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப பின்னாடி வந்துட்டோம் எக்ஸர்சைஸ்க்கு. ஸ்கோர் போர்ட்ல போயிட்டு இங்க சால்வ்டுன்னு இருக்குல்ல. இதோ இருக்கு பாருங்க. ஸ்கோர் போர்ட். ஸோ அத கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணா நமக்கு ஃபிளாக் வருதான்னு. ஓகே இங்க வருது ஃபிளாக். ஓகே கைஸ். ஃபைனலி வி காட் ஆர் ஸ்கோர் போர்ட் ஃபிளாக். ஸோ இத சப்மிட் பண்ணலாம். ஓகே கைஸ். யூ ஆர் டன் வித் த ஜூஸ் ஷாப். ஸோ இதோட விட்றாதீங்க. நான் சொன்ன மாரி யூ கேன் ட்ரை ஆல் த பாசிபிலிட்டி. நான் இத நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா தெரியும். மொத்தம் 95 வல்னரபிலிட்டீஸ் இருக்கும். 95 டிஃபரெண்ட் வல்னரபிலிட்டீஸ் இருக்கும். இத மட்டுமே நீங்க ஓரளவுக்கு நீங்க கத்துக்கிட்டாவே போதும். யூ கேன் டூ யுவர் ஓன் மேனுவல் பென் டெஸ்ட் வித் தீஸ் வல்னரபிலிட்டீஸ் ஓகேங்களா? ஸோ இப்போ ஐ கெஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ புரோக்கன் அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு குடுக்குறேன். ஆர் எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருமோ? ஷோ ஹைட் ஆல் அப்படின்னு குடுக்குறேன். இப்ப ஷோ ஆல்ன்னு குடுக்குறேன். ஓகே. மொத்தமாவே இவ்வளோ தான் இருக்கா? ஓகே. இதுல ஒரு வேள நெறையா ஹிட்டன் சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அத போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு சேலஞ்சஸா. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஆ நம்ம வாஸ்ப் ஜூஸ் ஷாப் முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த வீடியோல இல்ல, அப்கமிங் வீடியோல வெப் ஃபண்டமெண்டல்ஸ் முடிக்க நமக்கு இன்னும் 2 சேலஞ்ச் இருக்கு. அப்லோட் வால்னரபிலிட்டீஸ் அண்ட் பிக்கிள் ட்ரிக். ஸோ அத பார்க்கலாம். So thanks guys. Thanks for watching this video. Thanks for your patience and see you in next video guys. Bye.